Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான். நம்ம சீக்கிரமா செஞ்சிரலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் சுவையான லெமன் சேமியா எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெமன் சேமியா செஞ்சிரலாம். அந்த லெமன் சேமியா செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு லெமன் எடுத்துர்க்கேன். அதை வந்து இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். சேமியா வந்து 250 கிராம் சேமியா எடுத்துர்க்கேன். அது ஒரு கப்ல இந்த மாதிரி கொட்டி வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இது ரெண்டும் உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம மற்ற எந்த மசாலாவுமே சேர்க்க மாட்டோம். மிளகாய் மட்டும்தான் காரம் கொடுக்கும். அதனால உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, இது வந்து வறுத்த கடலைப்பருப்பு, நான் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஆயில் தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். அவ்வளோதாங்க சுவையான லெமன் சேமியா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சேமியா வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு இந்த செம்மில் பார்த்தீங்கன்னா 2 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். பாருங்கள், இப்போ வந்து தண்ணி இந்தளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் உப்பு சேர்த்துட்டு. இப்போ வந்து இதில் நம்ம வந்து சேமியாவை சேர்த்துடலாம். சேமியா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா அந்த தண்ணியில் சேமியா மூழ்கணும். நம்ம நார்மலாக அப்படியே செய்கிறத விட இந்த மாதிரி சேமியாவை வேக வச்சு நம்ம செஞ்சோன்னா நல்லா உதிரியும் ஆகும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். இந்த டைம்லாம் நம்ம ஆயில் சேர்த்துறதுனால பார்த்தீங்க அப்படின்னா சேமியா வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் ரொம்பவும் குலையாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. பாருங்கள், ஒரு 2 டைம் கிளறி விட்டோன்னே சேமியா வந்து வெந்துடுச்சு. ரொம்பவும் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்துடணும். இப்போ இதை வந்து நம்ம வடித்து சேமியாவை தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். பாருங்கள், சேமியாவை வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இந்த மாதிரி பிளேட்டில், இந்த மாதிரி அகலமான ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாய் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை. இப்போ இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆயிலில் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் நான் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். அதனால தான் நான் தேவையான பொருட்களை இந்த வெங்காயம் சொல்லியிருக்க மாட்டேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை நீங்கள் சேர்க்காம கூட இருந்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா ஆயிலில் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். எப்போவுமே சேமியாவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்பவும் வதங்கியிருக்கூடாது. கொஞ்சமாக நறுக்குன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேமியா வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இப்போ தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இப்போ லெமனை வந்து மேலே அப்படியே புழிஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல் லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம நார்மலாக சேமியா செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லெமன் சேமியா, தக்காளி சேமியா இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா, முட்டை சேமியா இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா தக்காளி சேமியா, முட்டை சேமியா எல்லாமே போட்டிருக்கோம். அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விடும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் மேலே அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். தூவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம்.
பாருங்கள், பார்க்கவே சேமியா பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு லெமன் சேமியா. அவ்வளோதாங்க, சுவையான லெமன் சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.